Please subscribe Sadhguru Sai Creations. நம்மளுடைய இரத்தத்தை சுத்திகரம் பண்ணுறதுக்கு ஒரு சில முத்திரைகள் சில நிமிடங்கள் செலவு பண்ணால் போகிறோம். அதை பண்ணலாம். வயிறு காலியாக இருக்கணும், முதுகெலும்பு நேராக உட்காந்து பண்ணணும். நடந்துக்கிட்டோ படுத்துக்கிட்டோலாம் இந்த முத்திரை செய்யக்கூடாது. ஒரு 5 நிமிஷம்தான் உட்காந்து மனசார நம்மளுக்காக நம்ம செலவிட்டுக்கலாம் இல்லையா? 5 நிமிஷம் பண்ணுங்கள். ஆனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 15 நிமிஷம் பண்ணணும். நம்ம மனசு உடம்பு எல்லாத்தையும் தீக்கிற முத்திரைகள். சத்குரு சாயி கிரியேஷன் அன்பர்களுக்கு சந்திரபானுவின் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது இரத்தத்தை எப்படி சுத்திகரம் பண்ண வேண்டியது. எதுக்கு இரத்தத்தை சுத்தம் பண்ணணும்? நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறிடுது. உணவுப் பொருளில் தேவைக்கு அதிகமான கொழுப்போ அல்லது தேவைக்கு அதிகமான தேவையில்லாத சில விஷயங்கள் கலப்படத்தால் வேறு இரத்தத்தில் பரவிடுது. இதெல்லாம் போயிட்டு நம்ம வெவ்வேறு உறுப்புகளை பல வியாதிகளை உண்டாக்குது. அப்போ ஒரு பொங்கல்னா கூட போகி அப்போ பழசெல்லாம் கழிக்கிறோம், வீடை க்ளீன் பண்ணுறோம். அந்த மாதிரி அப்பப்போ நம்ம நம்மளுடைய இரத்தத்தை சுத்திகரம் பண்ணுறதுக்கு ஒரு சில முத்திரைகள் சில நிமிடங்கள் செலவு பண்ணால் போகிறோம். அதை பண்ணலாம். ஒரு 3 முத்திரைகளை பார்க்க போகிறோம். இரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கான சில முத்திரைகளை பார்க்க போகிறோம். முதல் முத்திரை விசுத்தி முத்திரை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட்டை விரலை நுனியை மோதிர விரல் அடியில் கொண்டு போய் வைக்கணும். வைத்துட்டு இதை ஆகாயத்தை பார்க்குற மாதிரி நம்ம கால்கள் மேலே முட்டி மேலேயோ தொடை மேலேயோ வச்சுட்டு பண்ணணும். பண்ணுறதுக்கு 5 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் 3 தடவை பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 தடவை பண்ணலாம். ஆனால் உடம்பில் ஏதாவது ஒரு இம்ப்ளான்ஸோ அல்லது அதாவது உடம்பில் இயற்கையான இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கிறவங்க இந்த முத்திரையை செய்யக்கூடாது. ஏன்னா அது உடம்பு இதுவும் ஒரு உடம்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பொருள்னு அதையும் எடுத்துடக்கூடாது இல்லையா? அதனால் இது பண்ணக்கூடாது. இது விசுத்தி முத்திரை செய்ய வேண்டியது ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் செய்யலாம். எப்போ தேவை இருக்கோ அது தினமும் செய்ய போகிறீங்க. ஒரு வாரத்தில் ஒரு தடவை செய்யலாம். அப்போ நீங்கள் இதை பண்ணுங்கள். 15 நிமிஷமாவது செய்யணும். ஓகே. அடுத்த முத்திரை வஜ்ர முத்திரை. இது இப்படி காமிக்கிறேன். இப்படி வைக்கிறோம். அதாவது நடு விரலோட நகத்தில் கட்டை விரலை போய் அழுத்தணும். மற்ற 3 விரலும் மடிஞ்சிருக்கு. ஆட்காட்டி விரல் நீட்டியிருக்கு. வஜ்ரம்னா என்ன? அழிக்க முடியாத பொருள். டைமண்ட். இந்திரனோட வஜ்ராயுதத்தால் எவ்வளோத்தையோ கலைஞ்சார். அதே மாதிரி இந்த வஜ்ர முத்திரை நம்மளுக்கு இந்த வஜ்ர முத்திரையை செஞ்சால் நம்மளுடைய ரத்தம் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் பொழுது கழிவுப் பொருள்கள் நார்மலாகவே சாதாரணமாகவே எந்தெந்த உறுப்புக்கு போகணுமோ அந்த உறுப்புக்கு போயிடும். இதுக்கு இன்னொரு பலன் என்னதுன்னா, நம்மளை அடிக்ஷன் ஏதாவது ஒரு பொருள் மேலே ஓவராக பற்று, குடியோ சிகரெட்டோ அல்லது அடிக்ஷனுங்கிறது வெறும் குடல் சம்மந்தப்பட்டது ஒன்றி இல்லை, மனசு சம்மந்தப்பட்டது. சில பேரால் டிவி பார்க்காம இருக்க முடியாது, சில பேரால் ஃபோனில் தள்ளிகிட்டே இருக்க முடியாது. அந்த அடிக்ஷனுக்கும் இது தீக்கும். மனசில் ஒரு உறுதி நம்ம வைக்கலைன்னா கூட இந்த முத்திரை நம்மளை செய்ய வச்சிடும். அடுத்த முத்திரை வருண முத்திரை. வருண முத்திரை என்றது நீரை அதிகப்படுத்துது. சுண்டு விரல் நீர் முழகும். இது நெருப்பு. எதையா அதிகப்படுத்தினோம்னா நம்ம அதை கட்டை விரல் நுனியில் வைக்கணும். இதுதான் வருண முத்திரை. இதை ஜலமுத்திரை, ஜலவர்த்தக் முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஆகாயத்தை பார்த்து வச்சுட்டா இதுவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதால நம்மளுக்கு ரத்தம் சுத்தமாகும். இந்த 3 முத்திரைகளையும் செய்தால் நம்மளுக்கு இரத்த ஓட்டம் சீராகும், கழிவுப் பொருள்கள் வெளியாகும். இந்த 3 முத்திரைகள் விசுத்த முத்திரை, வஜ்ர முத்திரை, வருண முத்திரை, இது 3ஐயும் தொடர்ந்து செய்யணுமா? எவ்வளோ நாழி செய்யணும்? இந்த மாதிரிலாம் மனசில் கேள்வி வரும்.
மூணையும் தொடர்ந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. காலையில் இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்களா, விசுத்த முத்திரை பண்ணுறீங்களா, பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது இரத்த கோளாறு சம்மந்தப்பட்ட வியாதி ஏதாவது இருக்கா, சுத்தம் பண்ணணும்னு சொல்கிறாங்களா, அப்போ 3 முத்திரையுமே ஒரு அரை மணி நேரம் இடைவெளி விட்டு 5 நிமிஷம் செய்யலாம். ஆனால் சாதாரணமாக ஒரு உடல் நலமாக இருக்கிறதாக ப்ரிகாஷன் தான் நான் இந்த முத்திரையெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு முத்திரையை காலையில் பண்ணுறீங்களா, மத்தியானம் வயிறுக்கு எப்பயுமே முத்திரை நல்ல பலன் எப்போ கிடைக்குன்னா, வயிறு காலியாக இருக்கணும், முதுகெலும்பு நேராக உட்காந்து பண்ணணும். நடந்துக்கிட்டோ படுத்துக்கிட்டோலாம் இந்த முத்திரை செய்யக்கூடாது. ஒரு 5 நிமிஷம்தான் உட்காந்து மனசார நம்மளுக்காக நம்ம செலவிட்டுக்கலாம் இல்லையா. 5 நிமிஷம் பண்ணுங்கள். ஆனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 15 நிமிஷம் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா பலன் கிடைக்கும். தொடர்ந்தும் பண்ணலாம். இந்த சுத்திகரிப்பு முத்திரையெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு 3 தடவை பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு 3 தடவை பண்ணுங்கள். ஏன்னா இடையில் நீங்கள் மற்ற முத்திரைகள் உங்களுக்கு உடலுக்கு தேவையான முத்திரைகளை செய்ய போகிறீங்க. விசுத்தி முத்திரை, வஜ்ரமுத்திரை, வருணமுத்திரை, இது 3ம் ரத்தத்தை சுத்தம் பண்ண உதவுது. அதை எப்படி பண்ணணும், தொடர்ச்சியாக பண்ணணுமா அல்லது விட்டு விட்டு பண்ணலாமா, எப்போ பண்ணலாம், எவ்வளோ நாழி பண்ணணுன்ற கேள்வி மனசில் வந்தால் இப்போ சொல்கிறேன். ஒரு முத்திரையும் நம்மளுக்கு உடலில் ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அதை கழிவுகளை வெளியேற்றணும் ரத்தத்துலேருந்து இருந்தால் இந்த 3 முத்திரையுமே ஒரு அரை மணி நேர இடைவெளியில் 5 நிமிஷம் செஞ்சால் போதும். அப்படி இல்லை, நான் ஒரு ப்ரிவென்ஷனாக தான் இதை பண்ணுறேன் அப்படின்னிங்கன்னா, ஒரு முத்திரையை காலையில் பண்ணுங்கள், 1 மத்தியானம் பண்ணுங்கள். இப்போ விசுத்த முத்திரை காலையில், டீடாக்ஸ் முத்திரையை காலையில் பண்ணுறீங்களா, மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வஜ்ர முத்திரை பண்ணலாம். அப்புறம் சாயந்தரம் வயிறு காலியாக இருக்கும் பொழுது வருண முத்திரை பண்ணலாம். 3 முத்திரைகள் பார்த்தோம். விசுத்த முத்திரை, வஜ்ர முத்திரை, வருண முத்திரை. இந்த 3 முத்திரைகளையும் தொடர்ந்து செய்யணும். ஆனால் எந்த இடைவெளியில் செய்யணும் இப்படின்ற கேள்விகள் தான் தொடர்ந்து தான் செய்யணும். ஏன்னா நம்மளுக்கு உடம்பில் இருக்க கழிவுகள் வெளியில் போகணுன்ற கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு 7 நாளாவது செய்ய வேண்டியிருக்கும். அதையும் அதிகமாக இருக்குதா, ரத்தத்தில் சில பேருக்கு தேவையில்லாத நிறைய விஷயம் ரத்தத்தில் இருக்கும். அடிக்ஷன் இருக்கவங்க, ஆல்கஹால் இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்களுக்குலாம் தொடர்ச்சியாக 21 நாளாவது செய்யணும். அப்போ தான் அதோட பலன் கிடைக்கும். காலையில் நீங்கள் விசுத்த முத்திரை பண்ணுறீங்களா, மத்தியானம் வஜ்ர முத்திரை பண்ணலாம், ஈவினிங் வருண முத்திரை பண்ணலாம். இந்த 3 முத்திரைகளையும் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு உடலில் இருக்க ரத்தத்தில் இருக்க கழிவு ஒன்றியும் போல், வஜ்ர முத்திரையை பற்றி நான் சொல்லும்பொழுது சொன்னேன், இது மனத்து கழிவுகள், நம்மளுடைய அடிக்ஷன், ஆல்கஹாலிசம் அல்லது ஸ்மோக்கிங், அது மாத்திரம் இல்லாமல் அடிக்ஷன் டு ஸ்மால் ஸ்க்ரீன், பிக் ஸ்க்ரீன், ஃபோன், இது எல்லாத்தையும் நீக்கிறது. இது நம்ம மனசு, உடம்பு எல்லாத்தையும் தீக்கிற முத்திரைகள், கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும். இதை மாதிரி இன்னும் ஒரு நல்ல பயனுள்ள முத்திரைகளோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.